எல்லோருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். இன்னைக்கு ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமான எளிமையான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். 3 பொருட்கள் தான் தேவை. நம்ம கிச்சனில் எப்பவும் வச்சுருக்கிற பாசிப்பயிறு, நாட்டு சக்கரை, நெய் இருந்தால் போதும். செரிமானத்துக்கு கொஞ்சம் சுக்குத்தூளும் ஒரு 5 ஏலக்காயும் மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. 1க்கு பாதி அளவு நாட்டு சக்கரை சேர்க்கணும். முதல்ல பாசிப்பயிரை 1/2 கிலோ எடுத்துருக்கேன். நல்லா நிறம் மாறி வர வரையும் வறுக்கணும். முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு நல்லா சூடு ஏறின பின்னாடி சின்னதாக வச்சுக்கலாங்க. வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வரணுங்க. கோல்டன் கலர் தாண்டின லேசான ப்ரௌன் கலரில் வந்ததும் இறக்கிடலாம். ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. மொத்தமாக போட்டு வறுக்கிறது கஷ்டமாக இருந்தால் பாதி பாதியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சுங்க. தட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள், 6 ஏலக்காய் கூட சேர்த்து மிக்சியில் நைஸாக வர்ற மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடர் மாதிரி தேவையில்லை. ஆனால் இட்லி பொடிக்கு மாதிரி நெருன்னும் இருக்கக்கூடாது. உருண்டையை கடிக்கிற போது ரொம்ப நெருடாமல் கொஞ்சம் கரைஞ்சி வர்ற மாதிரி இருக்கணுங்க. இப்போ அரைச்ச மாவு கூட நாட்டு சர்க்கரையையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இது நல்லா சுத்தமாக இருக்குங்க, மண் எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போது நெய்யை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். நெய் நிறைய தேவைப்படாது. இறுக்கி பிடிக்கும்போது உருண்டை உடையாத பதத்துக்கு இருந்தால் போதும். நான் முதல்ல நாட்டு சர்க்கரையை சேர்க்காம மறந்துட்டு நெய் விட்டுட்டேங்க. அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சாச்சு. சுவையான சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ தேவைக்கு மட்டும் அளவாக உருண்டை செஞ்சுருக்கேங்க. மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா எப்போ தேவையோ அப்போ நெய் மட்டும் சூடு பண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. இது எங்கள் வீட்டுக்கு வந்த புது அரைவல்ங்க. ரெண்டும் பண்ணுற சேட்டையை பாருங்களேன்.